Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அண்மையில் நடிகர் விக்ரம் லார்கிப்பான் குரங்குடன் வீடியோ எடுத்து வெளியிட்டிருந்தார். இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் தற்போது குரங்கின் உரிமையாளர் வனத்துறை விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். குரங்கின் உரிமையாளர் கேசவநாதன் தற்போது வனத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், தற்போது எந்த அலுவலகத்தில் அவர் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்? அவரிடம் என்ன கேள்விகள் கேட்கப்படுகின்றன? தற்போது குரங்கும் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? பலா, நடிகர் விக்ரம் லார்கிப்பான் குரங்குடன் வீடியோ வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக வனத்துறை விசாரணை மேற்கொண்டிருந்தது. காரணம், அந்த அரிய வகை உயிரினமாக இருக்கக்கூடிய லார்கிப்பான் குரங்கு இவர்களிடம் எப்படி வந்தது, யார் அதன் உரிமையாளர், இவர் பெற்றிருந்ததற்கான சான்றிதழ் இருக்கிறதா என்பது போன்ற விசாரணையை ஈரோடு வனத்துறை மேற்கொண்டது. காரணம், ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தான் அந்த லார்கிப்பானின் குரங்கு உரிமையாளர் எஸ்கே கேசவநாதன் இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்ட வன அலுவலகத்தில் எஸ்கே கேசவநாதனிடம் இந்த விசாரணை இன்று தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதாவது இவர் மணிப்பூரிலிருந்து லார்கிப்பான் குரங்குகள் மொத்தம் 3 வாங்கி அதனை வளர்த்து வந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக சென்னைக்கு விக்ரம் வைத்திருந்த இடத்திற்கு இவர் அந்த லார்கிப்பான் குரங்கில் ஒன்றை கொண்டு சென்றிருக்கிறார். பின்னர் அந்த குரங்கை மீண்டும் பெருந்துறைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா அந்த குரங்கு என வனத்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டது. மேலும் எஸ்கே கேசவநாதனிடம் இது தவிர மற்ற உயிரினங்கள் இருப்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டிருந்தது. ஏற்கனவே அவரிடம் இருக்கக்கூடிய லார்கிப்பான் குரங்குகள் மொத்தம் 3 1 உயிரிழந்தது. அது குறித்த தகவலையும் வனத்துறையிடம் தெரிவிக்காமல் மறைத்திருப்பதும் தெரியவந்திருக்கிறது. தற்போது இவரிடம் இருந்த 2 லார்கிப்பான் குரங்குகளும் பதிவு செய்யப்படாததும் தெரியவந்திருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், அதாவது வெளிநாட்டின் உயிரினங்களை ஒருவரிடமிருந்து பெறும்போது அதை 30 நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்பது வனத்துறையில் இருக்கிறது. அப்படி இவர் பதிவு செய்யவில்லை என தெரிய வருகிறது. காரணம், ஜூன் மாதம் இவர் அந்த லார்கிப்பான் குரங்கை பெற்றிருக்கிறார். ஆனால் ஆகஸ்ட் மாதம், இந்த மாதம் தான் அவர் பதிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது ஆவணங்களையும் அதன் தொடர்ச்சியான விசாரணையும் ஈரோடு மாவட்ட வனத்துறை அலுவலரிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த விசாரணை அதிகாரி மேற்கொண்டிருந்தார். தற்போது விசாரணை முடித்து அவர் சென்றிருக்கிறார். அவர் கொடுத்திருக்கின்ற ஆவணங்களை பரிசோதனை செய்து அதற்கு மேல் நடவடிக்கைகளை வனத்துறை சார்பில் எடுக்க இருக்கிறார். லார்கிப்பான் குரங்குடன் வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் நடிகர் விக்ரம் வீடியோ வெளியிட்டு சர்ச்சையான நிலையில் தற்போது அந்த குரங்கின் உரிமையாளரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் குரங்கு வாங்கப்பட்டது தொடர்பாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்காமல் வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.